வாழ்க்கையில வந்து இந்த மாயையான இந்த தேடலை நோக்கி, மாயையான இந்த உலக இயக்கத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டாப்ன்றதே இருக்கவே இருக்காது. அதுவும் கொடூரமான நேரங்களில் அந்த பாதிப்பு மிகவும் ஆழமாக சென்று உங்களுக்குள் பாதித்தது என்றால் மட்டும்தான் உலக மயக்கத்திலிருந்து உங்களால் நிச்சயமாக விடுபட முடியும். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்று நாம் தூங்குகிறோம். தூங்கி எந்திரிக்கும் போது நாம் உயிருடன் எந்திரிப்போமா அப்படின்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு அசம்ஷன் வேணா பண்ணலாம், கண்டிப்பா நான் எந்திரிப்பேன், ஒரு நம்பிக்கை தான், ஒரு பாவனை தான் நான் உயிரோட எந்திரிப்பேன்றது. ஆனா நிச்சயமாக நாம் உயிருடன் எந்திரிப்போம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, மனிதன் வாழும்போது நாளைக்குன்னு ஒன்று இருக்கு, நாளானிக்குன்னு ஒன்று இருக்கு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம வாழ போறோம், ஒரு மாசம் கழிச்சு நம்ம வாழ போறோம்ன்ற அந்த வாழ்வதில் ஆசை இருப்பதனால்தான் மனிதன் வந்து நிறைய தவறுகளை வந்து செய்கின்றான். இதுவே நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம எந்திரிக்கும் போது உயிரோட எந்திரிக்க மாட்டோம், கண்டிப்பா நம்ம சாக போறோம், இல்ல ஒரு 1 வீக்ல நம்மளோட இறப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எப்படி வாழுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கொடுப்பீங்க. நீங்க யார் யார்கிட்ட துரோகம் பண்ணீங்களோ, தப்பு பண்ணீங்களோ, யார் யாரை காயப்படுத்துனீங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போய் ஆத்மார்த்தமாக போய் அந்த மன்னிப்பை வந்து நீங்க கேட்பீங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு உருக்கத்தோடு போய் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வாரத்துல நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்னும் நீங்க ஒரு வாரம் தான் உயிரோட இருக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கண் மூடி அமர்ந்து, இன்னும் நான் ஒரு வாரம் தான் உயிரோட இருக்க போறேன், இந்த ஒரு வாரம் உயிரோடு இருக்க போறேன்னா என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் பேச போறேன், என்னெல்லாம் செய்ய போறேன்ற நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களது அகங்காரம், ஈகோ எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சிரும். பெரிய ஞான நிலைக்கே நீங்க போயிருவீங்க. பெரிய ஞானி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஞானி மாதிரி பிஹேவ் பண்றதுன்னா என்ன? மன்னிக்கும் தன்மை, தாராள குணம், இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் குணம், தட்டி கொடுக்கும் குணம், என்னதான் ஒருத்தங்க தவறு பண்ணாலும் அதை ஏத்துக்கக்கூடிய குணம், இந்த மாதிரியான மனநிலை என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எப்ப வருது? நாளைய நாள் நிரந்தரமானது அல்ல அப்படின்றது இருந்தா தான் உங்களுக்கு வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது. எதனால மக்கள் அறியாமையில வாழ்றா? நம்ம பல 100 வருடம் வாழ போறோம், 1000 வருடம் வாழ போறோம், நம்ம ஜாலியா இருக்க போறோம், 100 வருஷத்துக்கு மேல வாழ போறோம் அப்படின்றது சந்தோஷம் தான். அது இறைவன் ஆசீர்வதித்தால் நடக்கட்டும். அதுக்காக நம்ம அந்த ஒரே ஒரு டேட்டா உள்ள இருக்கிறதுனால உங்களை அது என்ன பண்ணுதுன்னா, போட்டு பாடா படுத்தி எடுக்குது, டார்ச்சர் பண்ணுது. சேர்த்து வைக்கணும், அதிகமா சேர்த்து வைக்கணும்னு தோணுது. சேர்த்து வைக்கிறதுல தப்பு இல்லை, அதிகமா சேர்த்து வைக்கணும்னு தோணுது. 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. அசிங்கப்படுத்தணும்னு தோணுது, காயப்படுத்தணும்னு தோணுது. நமக்கு நோய்வாய்ப்படும் போது தான் நம்மளை யாராவது பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்களான்ற எண்ணமே வருது. ஆனா அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த விமானத்துல போகிற அந்த எட்டிஆர் ஏர்லைன்ஸ் போற அந்த நபருக்கு தெரியுமா, அந்த வீடியோ எடுத்த அந்த நபருக்கு தெரியுமா நம்ம சாக போறோம்ன்றது? அந்த பிளைட் ஏறும்போது நினைச்சு பார்த்திருப்பாரா? இல்ல அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி நினைச்சு பார்த்திருப்பாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. நாம் இறக்க போகிறோம் என்ற அந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. இதுதான் வாழ்க்கை வந்து பல சூட்சமங்களையும் பல ரகசியங்களையும் பல மறைப்புகளையும் உள்ளடக்கியது. நமக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அழிந்து போகக்கூடிய உடல், அழிந்து போகக்கூடிய மனம், எதுவுமே நிலை இல்லாது, எதுவுமே நிரந்தரம் இல்லாது. இந்த நிரந்தரம் இல்லாத நிலையில்லாத வாழ்க்கையை பிடித்துக்கொண்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் என் போக்குல தான் போவேன், யாரையும் மதிக்க மாட்டேன், ஏன் நான் வச்சதுதான் சட்டம், இந்த தன்மையில் செல்லும் போது பெரிய பாதிப்புகளை வந்து அது ஏற்படுத்தி விடுகிறது. 70 பேருக்கு மேல இறந்திருக்காங்க அந்த ஃபிளைட்ல. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விபத்தாக அது இருந்திருக்கும். இறைவன் முடிவு பண்ணிட்டா அப்படின்னா இறைவன் கொன்னாருன்னு அர்த்தம் கிடையாது. அது 70 பேரோட பாவ புண்ணிய கணக்குகள்னு ஒண்ணு இருக்கு, கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்கு, அது ஏகப்பட்ட கால்குலேஷன். அதுக்குள்ள நம்ம போனோம்னா பைத்தியம் முடிச்சிடும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு பேருபதேசமாக இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, அந்த உயிர்கள் இறந்ததாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் அந்த உயிர்கள் இறந்தால்தான் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு தான் அழிவு. அடுத்த ஜென்மத்திலாவது அந்த உயிர்கள் இன்னும் மேலான நிலையை அடையும், பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதற்காக கூட அந்த அழிவு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். நான் அந்த இறப்பை நியாயப்படுத்த விரும்பல. ஆனால் இறை ரீதியாக பார்க்கும்போது கால்குலேஷனை கம்ப்ளீட்டா வேற. பொருள் உலகம் வேற, அருள் உலகம் வேற. தயவு செய்து இதில் நீங்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அடுத்த நாள் என்பது நிரந்தரம் கிடையாது. உலக மயக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. நிரந்தரம் இல்லாத உலகம், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை.
உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது, என்ன சொன்னாலும் வராது. புரிஞ்சுக்கங்க, ஒரு உயிரானது வாழும் வாழ்க்கையிலேயே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்க்கவில்லை என்றால் அது ஆவி நிலையில் பெரும் அல்லல் படும். இதுவே ஒரு ஆன்மாவானது தான் வாழும் வாழ்க்கையிலேயே, அதாவது இந்த உடல்ல இருக்கும் போதே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விட்டதென்றால் அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்துவிடும் சித்தர்கள் சொல்றாங்க. சோ உங்களது ஆன்மாவானது வலுவிழந்து இருக்கிறது, ஆசைகளினால் மறைக்கப்பட்டிருக்கிறது, இருள் தன்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த இருள் தன்மையை விலக்கி ஒளித்தன்மையாகிய அந்த ஆன்மாவின் சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் இந்த உடலில் நீங்கள் இருக்கும் போதே கருணையாக நீங்கள் செயல்பட வேண்டும். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கருணையினுடைய வலிமையை நாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. தவம் செய்வதை விட பல கோடி மடங்கு சக்தி மிக்கது கருணைதான். ஏனென்றால் கருணைக்கு இன்னொரு பெயர் இறைவன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். நீங்க நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில புடிச்சுக்கிட்டு நான் இதை அச்சீவ் பண்ண போறேன், அதை அச்சீவ் பண்ண போறேன்னு பிரசன்ட்ல வாழாம நாளைக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போறீங்க. நாளைக்கு இருக்குன்னு நினைச்ச பல கோடி பேர் நாளைக்கு உயிரோட இல்ல. அது இங்க பாருங்க, ஒவ்வொரு செகண்ட் பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இறக்குறான், பல கோடி பேர் பிறக்கிறான். ஒவ்வொரு செகண்டுக்கு பல கோடி பேர் இறக்குறான், பல கோடி பேர் பிறக்கிறான். அப்ப அந்த பல கோடி பேர் இறக்குறான் அப்படின்னா அவனோட நினைவுல என்ன இருந்திருக்கும்? நம்ம அடுத்த செகண்ட் உயிரோட இருப்போம் நினைச்ச அந்த ஒரு நினைப்பு இருந்திருக்கு. ஆனா அடுத்த செகண்ட் உயிரோட இல்ல. அந்த பல கோடி பேர் இல்ல, இப்போ இந்த உலகத்துல இல்ல, இறந்துட்டாங்க. நான் பேச பேச இறந்துட்டு இருக்காங்க, பேச பேச பிறந்துட்டு இருக்காங்க. இது நமக்கு நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆயிராது. புரிஞ்சுக்கங்க, கிரவுண்டடா இருங்க, தன்னடக்கத்தோட இருங்க. நமக்கு இறைவன் கொடுத்ததெல்லாம் பெரும் வரப்பிரசாதம், போனஸ் பாயிண்ட்ஸ். கொரோனாக்கு அப்புறமும் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா பல பேரை காலி பண்ணிருச்சு. உலகத்தினுடைய சமநிலை தவறுகிறது என்பதனால் அந்த சமநிலைக்காக பாத்தீங்கன்னா பல பேர் இன்றைக்கு உயிரோடன் இல்லை, கொத்து கொத்தாக இறந்து மடிகிறார்கள். நிரந்தரம் இல்லாத உலகம். இது கேட்கிற கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாலும் கூட இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா போனஸ். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து சாகுறதுக்கு கொடுக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஆன்ம லாபத்தை பெற்று விடுங்கள். கதற மாதிரி இருக்கு, கடுப்பா இருக்கு, சில நேரத்துல டென்ஷனா இருக்கு, மக்களை பார்க்கும்போது கோபமாகவும் வருது, புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்றப்ப வருத்தமா இருக்கு, சில நேரத்துல அழுக வருது. இந்த மாதிரிலாம் விபத்துகளை பார்க்க பார்க்க இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த 70 பேர் சரியான புண்ணியங்களை சேர்க்கவில்லை என்றால் அந்த 70 பேருடைய ஆன்மா அடுத்த ஜென்மத்துல மோசமான ஒரு பாடி போகும். நல்ல பாடிக்கு தான் போகணுன்றது நமது விருப்பம். இறைவனின் திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்பது விருப்பம். புண்ணியம்ன்ற ஒன்னே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க போய் முட்டிப்பீங்க? அடுத்த பாடி கிடைப்பதற்கு பல 100 வருடங்கள் ஆகலாம், இல்ல கிடைக்காம கூட போகலாம். இல்ல பாடி கிடைச்சதுன்னா கைகால் நல்லா இருக்கிற பாடி தான் கிடைக்குமான்றது தெரியாது, ஹியூமன் பாடி தான் கிடைக்குமான்றது தெரியாது. இல்ல அப்படியும் இல்லையா, நீங்க ஒரு டீகிரேட் ஆகி ரொம்ப பாவங்கள் அதிகமா செஞ்சிருக்கீங்க, பணத்தின் நோக்கமாகவே போய் கொண்டு இருந்தது என்றால் நாயாகவோ இல்ல பாத்தீங்கன்னா அறிவு கம்மியாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளாகவோ, ஒரு புலியாகவோ பூனையாகவோ இல்ல வேற ஜந்துக்களாகவோ வேற பூச்சிகளாகவோ பிறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கங்க, அங்க இருந்துதான் மனித உடல் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க இறைநிலை அடையணும்ன்றது. மனித உடலில் இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும். மனித உடல் இல்லை என்றால் உங்களால் இறைநிலையை அடைய முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சோ இந்த பாடி கிடைச்சிருக்கிறதுக்கு மாபெரும் தவம், மாபெரும் புண்ணியம் நீங்க பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிடைப்பதற்கு அறிய இந்த வரப்பிரசாதமான இந்த உடலை வைத்துக்கொண்டு நீங்கள் உயிரை மேம்படுத்தி உடலை விட்டு உங்களுக்கு உண்டான நேரம் பிரியும் போது இறைநிலையை அடைந்து விட வேண்டும். இல்லை என்றால் பிறப்பு மற்றும் இறப்பு எனக்கூடிய இந்த மாபெரும் சுழற்சியில மீண்டும் மீண்டும் சிக்கி தவிப்பீர்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப அந்த பிளைட்ல இருக்கிற எல்லாருமே பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவர் புண்ணியம்ன்றாங்க சாது சிதம்பர சுவாமிகள், வளநாட்டார் சொல்றாரு. அப்ப பணத்தை மட்டுமே நோக்கமாக வைத்துக் கொண்டு ஓடும் போது பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும், எத்தனை வட்டிக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, எத்தனை வட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கினாலும் பரவாயில்ல, பணம் 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 போகும்போது கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராது, மற்றவங்களை மதிக்கணும்னு தோணாது, மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு தோணாது, எதுவுமே சப்போர்ட் பண்ணணும்னு தோணாது. ஏன் அப்படின்னா இப்ப அவங்களுக்கு குணம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பணத்தை பிரதானமாக வைத்து ஓடும் போது நம்பர்ஸ் தான் கால்குலேட் பண்ணி ஓடுறீங்க, குணம் என்பது உங்களுக்கு வருவதில்லை. குணம் இல்லாத காரணத்தினால் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா புண்ணிய செயல்கள் முழுதுமாக குறைந்து விடுகிறது. புண்ணியம்னா என்னன்னே தெரியாம போயிடுது. புண்ணியத்தை சம்பாதித்தாலும் அடுத்த பிறவி என்பது உண்டு. புண்ணியத்தை செய்யும் போது, இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று உதவும் போது, கருணை அடிப்படையோடு செயல்படும் போது, தர்மத்தின் வாயிலாக செயல்படும் போது நம் வாழ்க்கை என்பது மிக உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறது. நீங்களும் வளருவீங்க, அவங்களும் வளருவாங்க.
என்ன நீங்க நினைச்ச மாதிரி பேராசைகளை அச்சீவ் பண்றதுக்கு முடியாம கூட போகலாம். ஆனா இறைவனின் பரிபூரண அருள் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அருள் தான் முக்கியம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அந்த அருள் வந்துவிட்டது என்றால் இந்த உயிருக்கும் இந்த உடலிற்கும் தேவையான பொருள் என்பது தேவையான அளவு உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதிகப்படியான பேராசைக்கு நீங்கள் போகும்போது பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. எங்க போய் சிக்குவீங்கன்னே தெரியாது. உள்ள டீப்பா போய் உட்கார்ந்துப்பீங்க. யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. எப்படி வெளியில வரணும்ன்றது தெரியாது. ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன். ஆத்திர அவசரத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டு, குறுக்கு வழியில போய் சம்பாரிச்சுட்டு, ஷார்ட் ரூட்ல போய் சம்பாரிச்சுட்டு, தப்பான வழிகளில் ஏகப்பட்ட கோடிகளை ஏர்ன் பண்ணிடுறாங்க. ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எத்தனை உயிர் பாதிக்கப்பட்டுச்சு, அதனால எத்தனை உயிர்கள் வந்து உயிரிழந்தது, அதனால எத்தனை உயிர்கள் மன வருத்தப்பட்டுச்சு, உடல் வருத்தப்பட்டுச்சுன்னு தெரியாம பணம் நிறைய சேர்த்துக்கிறான். ஆனா அதுக்கு பேர் பணம் கிடையாது, பாவம். பணத்தின் ரூபமாக இருக்கக்கூடிய பாவம். நீங்க பிசிக்கலா இருக்கக்கூடிய பேப்பர், கலர் பேப்பர், ஆனா அந்த கரன்சியை பாக்குறீங்க. ஆனா விஷயம் அதுல கிடையாது. அந்த கலர் பேப்பர் அப்படின்ற பேர்ல பல பேருடைய பாவத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கின்றீர்கள், பல பேரோட சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. அதனால இறப்பும் மிக மோசமாக இருக்கும், அடுத்ததாக வருகின்ற பிறப்பும் மிகவும் மோசமாக இருக்கும். எத்தனையோ சொறி நாய், வெறி நாய் நீங்க ரோட்ல பாக்குறீங்க. நாய் என்பது கேவலமான பிறவி நான் சொல்ல வரல, அது ஒரு பரிணாம வளர்ச்சியில இருக்கு. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அந்த இப்போ ஒரு வெறி நாயை பாக்குறீங்க, இல்ல ஒரு சொறி நாயை பாக்குறீங்கன்னு வச்சுங்க. சொறி நாய்னா உடம்பெல்லாம் சொறியா இருக்கும், யாரும் தொடணும்னு தோணாது. அந்த நாயை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கணும்னு தோணாது, அதுக்கு சாப்பாடு வைக்கணும்னு தோணாது. அப்ப அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ரோடா திரியும், ரோடா அலையும். அது உட்கார்ந்து அழுகும். அது அழுகிறது அதுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த வெயில்ல அந்த மலையில கஷ்டப்பட்டு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம மோசமான பிறவி வந்து கிடைக்கும். இப்படித்தான் வந்து பல உயிர்களை நீங்க காயப்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு பிறவி எடுப்பீங்க. அந்த மாதிரி பிறவிகள் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நாயோட ஆயுட்காலம் 10 வருஷம்னா 10 வருஷம் அனுபவிச்சு முடிச்சுதான் ஆகணும், இதை வாழ்ந்துதான் ஆகணும்ன்றப்ப அந்த 10 வருஷம் பெரும் துயரத்திற்கு, பெரும் வேதனைக்கு உட்படும் அந்த ஆன்மா. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மனித உடல் உங்களுக்கு கிடைத்த போதே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல், ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய ஆன்ம லாபம், ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்து என்பது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, கருணையின் அடிப்படையோடு நீங்கள் செயல்படுவது, இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் செயல்படுவது, பிற உயிர்களுக்கு உணவளித்து செயல்படுவது, இது எல்லாமே தான் நீங்கள் உங்கள் ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்து. ஸோ மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய இறப்பு நமக்கு நடப்பதற்கு வெகு காலம் ஆகிவிடாது. அதை தயவு செஞ்சு கருத்தில் கொண்டு பல 100 வருஷம் வாழ போறோன்ற பேராசையில வாழாம அடுத்த நாள் நிரந்தரம் இல்லைன்ற தன்மையோட வாழுங்க. ஞானம் என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்க ஸ்பீச் மாறிடும், உங்க லுக்கு மாறிடும், உங்களுடைய ஆட்டிடியூட் மாறிடும், உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாறிடும், எல்லாமே மாறிடும், வேற லெவல்ல மாறிடும், எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். ஆனா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இப்படி நீங்க வாழும்போது. ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்ல தான் சுவாரஸ்யம். இப்படி வாழும்போது நியூட்ரலாவே போவீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாவே அமையும். அது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே உணர்வீங்க. முதல்ல எல்லா நெகட்டிவும் உங்ககிட்ட இருந்து வெளியில போகும், அதுக்கப்புறம் தான் புதிய டெபாசிட்டான இறைவனுடைய டெபாசிட் என்பதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவு செய்து புண்ணியத்தை சேருங்கள். எப்போது வேண்டுமானாலும் இறப்பு நிகழலாம். அடுத்த நொடி அந்த ஃப்ளைட்ல வந்து அந்த ஒரு பர்சன் வந்து நம்ம வாழ போறோமா சாக போறோமான்ற கூட தெரியாம லைவ் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கு என்ன வேணாலும் டெக்னிக்கல் காரணமா இருக்கலாம், இல்ல அவர் வீடியோ எடுத்ததுனால ஏதாவது அந்த அலைவரிசை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல பைலட் தப்பா ஓடிடுறாது, என்னவா வேணா காரணமா இருக்கட்டும், அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கட்டும். நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இறப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கும் இப்படி நிகழலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், பில்டிங் இடிஞ்சு தலையில உளுந்ததுதான், உழுகவே உழுகாதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? நம்ம மொத்தமும் இயற்கையோட கட்டுப்பாட்டில் இருக்கோம். அப்ப இயற்கை எதை விரும்புகிறதோ, இயற்கை எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதன்படியில் நீங்கள் நடந்து வெல்ல வேண்டும். இயற்கை சொல்லுகின்ற தத்துவம் ஒன்றே ஒன்றுதான், என்ன? தர்மம் செய், தானம் செய், கருணையோடு இரு, வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த விமான விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களும் வந்து பிறவியில்லா பெருவாழ்வை விரைவில் அடைய வேண்டும் என்று நான் வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அந்த இறைவனின் அருளினாலும் குருமார்களின் அருளினாலும் அடுத்த பிறவியில் அவர்கள் வந்து நல்ல நிலையை அடைய வேண்டும். விரைவில் அவங்களுக்கு வந்து அடுத்த பாடி கிடைச்சு அவங்களோட ஆன்மா சாந்தி நிலையை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குருவே சரணம். நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26 பினாங்லையும் வந்து ஒரு நாள் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ
பரம்பொருள் யோகத்தை கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்குண்டான பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது டாப்பிக்னு சொல்கிறத விட ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வு வீடியோவை தொடர்ந்து நாளை நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உண்டான ஒரு முன்னாடியே ஒரு முன் அறிவிப்பை உங்ககிட்ட நான் வெளிப்படுத்தலாம்னு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மனிதனுக்கு தனது வாழ்வில் எதை கற்றுக்கொள்கிறானோ இல்லையோ அவன் தனது வாழ்வில் இந்த பள்ளி நாட்களை கடந்து செல்லும் போது, பள்ளி பருவம் என்பது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பருவம், ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பல புதிய மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், ஆசிரியர்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் கடந்து இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிற அந்த டைமில் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய அத்தியாவசிய தேவையாக கல்வி என்பது இருக்கிறது, எஜுகேஷன் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கல்வியை பயின்று பல தமிழர்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட வெளிநாடுகளில் பல்வேறு உயர்ந்த நிலைகளில் உயர்ந்த உத்தியோகங்களில் இருந்து மனிதர்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் சரி பயனளிக்கக்கூடிய வகையில் உயர்ந்த கட்டத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்பது நம்ம தமிழகத்திலிருந்து போனவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் மிக உயர்ந்த லெவலில் ஆரம்ப கட்டத்தில் பயன்பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய கல்வி முறை. ஸோ அதை நம்ம என்றுமே மறந்து விடக்கூடாது. ஸோ இப்போ இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மட்டும் கிடையாது, வள்ளலாராக இருக்கட்டும், இல்லை உயர்ந்த கட்டத்தில் இருந்த திருமூலராக இருக்கட்டும், சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், மகாவதார் பாபாஜியாக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், யோகானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், லகரி மகாசாயராக இருக்கட்டும், ஏகப்பட்ட யுக்தேஸ்வரகிரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும். என்னன்னா, சித்தர் வழிபாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு மக்கள் சித்தர் வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கூட அவர்களுடைய பெரும்பாலான வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லயே தெளிவு என்பது அவசியமாகிறது. அப்படி அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இல்ல வேலை சூழ்நிலைகள், இல்ல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான தேவைகள், இது அனைத்திலும் ஞானம் ஒளிந்துள்ளது. அந்த ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் இந்த ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சொல்லித் தருவதற்கு ஆட்கள் என்பது நிச்சயமாக பயன்படுகிறது. ஸோ ஞானம் என்பது என்ன? பற்றற்ற நிலையில் வாழ்றது தான் ஞானம் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு வகையான ஞானம் தான். இறைவன் ஒருவன் தான் செய்பவன், வேறு யாரும் இங்கு எதுவும் செய்வதில்லை. இறையாற்றல் இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது என்று உணர்வதற்கு பேர் தான் ஒரு மாபெரும் ஞானம். அந்த வகையில் பார்க்கும்போது அருட்பேராற்றல் ரகசியங்களாக இருக்கட்டும், அருட்பெரும் ஜோதியை பற்றிய கருக்களுக்கு இடையில், அதாவது அணுக்களுக்கு இடையில் சேர்ந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த கலையாக இருக்கட்டும், ஆயக்கலைகள் 64 பற்றிய தெளிவாக இருக்கட்டும், அட்டமா சித்துக்களை பற்றிய தெளிவாக இருக்கட்டும், அனைத்து ரகசியங்களையும் ஒன்று சேர்ந்து கொடுத்துள்ள ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா திருவருட்பா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான புத்தகங்கள் நமது சித்தர் பெருமக்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் வந்தோரை வாழ வைத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் வந்தவங்க எல்லாரையும் வாழ வச்சுட்டு இன்னைக்கு நாம் வாழ்வதற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அன்பு அப்படின்னா என்ன, கருணை அப்படின்னா என்ன, அந்த அன்பையும் கருணையும் முட்டாள்தனமாக பயன்படுத்த வேண்டுமா, இல்லை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டுமா, கருணையினுடைய உச்சகட்டம் என்ன, எதுவுமே பேசாம சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் கருணையா? உண்மையான அன்பு எந்த அளவுக்கு சில நேரங்களில் கோபமாகவும் வெளிப்படுமா, இல்லை வெளிப்படாதா? யோக ரகசியத்தில் இந்த அன்பு என்பது அல்லது கருணை என்பது எந்த அளவில் பயன்படுகிறது? இந்த யோக ரகசியங்களை எல்லாம் கடந்த நிலையில் பிரபஞ்ச ரீதியாக இந்த அன்பாக ஒரு மனிதன் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு போய் பயன்படுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரகசியங்களை உள்ளடக்கிய சித்தர் பெருமக்கள் எழுதிய சித்தரின் நூல்கள். இன்னொருவருக்கு மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும், இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே கிடையாது, அது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய மரியாதை தான் என்ற தெளிவிற்கும் வருவார்கள். அந்த தன்மையில் இருக்கும்போது ஈகோயிஸ்டிக்கான எண்ணங்கள் வராது, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வரும், தட்டி கொடுக்கக்கூடிய தன்மை வரும், இன்னொருத்தரையும் சேர்த்து வளர்த்து விட வேண்டும் என்ற குணம் வரும். இதையெல்லாம் கடந்து நிற்கும் போது இந்த சமுதாயமானது ஒரு ஞான சமுதாயமாக மாறும். அதற்கு அடிப்படையானது அன்பு மற்றும் கருணை. சித்தர் பெருமக்களின் வழிகாட்டுதலுடன் குருவே சரணம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் என்றால் என்ன. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தை பற்றி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. என்னங்க தியானம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, தியானத்தில் உட்காந்தாவே மைண்டு ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, எங்கேயாவது குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கே, என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது, கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதோ எறும்பு ஏறுற மாதிரி இருக்குது, உண்மையாகவே சில நேரத்தில் பார்த்தா எறும்பு ஏறிடுது, தொடச்சி விட்டுறேன். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு, மற்ற நேரத்துலலாம் கூட கம்மியாக ஓடுது. ஆனால் இந்த தியானம் பண்ணணும்னு உட்காந்தா மட்டும் ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடுது. இதெல்லாம் நான் எப்படி தான் கட்டுப்படுத்துறது, எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது, உண்மையாகவே தியானம்னா என்ன, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டவுட் இருக்கும். நீங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து தியானம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில நேரத்தில் மனம் வந்து ஒருநிலைப்படாது, சில நேரங்கள் இல்லை பல நேரங்கள்லேயே ஒருநிலைப்படாது. அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையாகவே தியானம்னா என்ன, நான் தியரிட்டிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படல. இந்த தியானம் பண்ணும்போது உங்கள் உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நான் பேசலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதை பற்றி சொல்லும்போது அடுத்த தடவை நீங்கள் தியானம் செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த டைம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அது என்ன ஏதுன்னே தெரியாமல் புரியாமல் அந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடும் போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து சோகமாயிடும். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து சோகமாயிடும். இதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ தியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். உண்மையாகவே முதல்ல தியானம்ன்றது என்னன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இப்போது மனிதனுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 60,000 72,000 தாட்ஸ் வந்து திங்க் பண்ணுமா. இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 72,000 தாட்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மனிதனுக்கு ஓடுது அப்படின்னா அவனுடைய மைண்டு வந்து இயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அவனோட மைண்டு. கிட்டத்தட்ட அது எப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கார் வந்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காருக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த உடல் எனும் இந்த காரு மனம் எனும் அந்த ஃபியூயலில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும். அப்படி ஒரு ரெஸ்ட் தேவைப்படுறது தான் தூக்கம். அந்த தூக்கம்ன்ற ஒன்றையும் இறைவன் நமக்கு கொடுக்காமல் இருந்திருந்தான்னு வைங்களேன், நம்மளாம் பித்து பிடிச்சி பைத்தியக்காரனா தெரிஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா தூக்கம் என்பது நமக்கு வந்து இல்லை அப்படின்னா மைண்டெல்லாம் புத்தி வேதலிச்சு போயிடும். நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது. நம்ம அதான் லுனாட்டிக் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வேறு கட்டத்தில் ரொம்ப கேவலமான சூழ்நிலைகளுக்கு நம்மளோட மைண்டு போயிடும். அவ்வளோ மோசமான சூழ்நிலைகளுக்கு ஒரு மைண்டு போகக்கூடாதுன்றதுனால தான் இறைவன் ரொம்ப அழகாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த தாட்ஸ் ஓடுறத வச்சு தான் மனிதன் அவனுடைய புற காரியங்களை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில். சரிங்களா? அப்போது அந்த தாட்ஸோட சப்போர்ட் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் அந்த தாட்ஸு ரெகுலராக கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரும்ன்றதுனால தான் அவனுக்கு இரவு நேரத்தில் தூக்கம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு வரத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு தாட்ஸ் வந்ததுக்கப்புறம் அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது செகண்டரி. ஆனால் கம்பல்சரி இவ்வளோ நேரம் தூக்கம் வந்தே ஆகணுன்றக்காக நமக்கு தூக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க, இது ஓகே. இந்த தியானம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா அதை இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ தாட் ப்ராசஸில் கண்டினியூவாக தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால் தூங்கி எந்திரிச்சோன்னே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனம் செயலற்று இருக்கும்போது, தாட்ஸ் திங்க் பண்ணாமல் இருக்கும்போது, நீங்கள் உண்மையாகவே ஒரு மனிதன் டீப் ஸ்லீப்புக்கு போகிறான்னு வைங்க, அவனுக்கு கனவுகள் வராது. ஏன்னா டீப் ஸ்லீப்பில் தாட்ஸ் வந்து வேலை செய்யாது. உங்களுக்கு கனவு வருதுன்னா அந்த இடத்துலையும் மனம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் டீப் ஸ்லீப் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட மனம் வந்து வேலை செய்யாமல் போயிடும். சரிங்களா? அப்போ வேலை செய்யாமல் போகும்போது நீங்கள் டீப் ஸ்லீப்புக்கு போவீங்க. டீப் ஸ்லீப் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜியை உங்களோட உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்ராஸ் என்ன பண்ணும், இந்த காஸ்மிக் எனர்ஜியை ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் பண்ணும். இந்த காஸ்மிக் எனர்ஜின்றது இந்த பூமியில் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரிணமிச்சு இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த எனர்ஜியை உள்ளே ஃபுல்லாக இழுக்கும்போது என்ன ஆகும்னா, மனம் வேலை செய்யாமல் இருக்கும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக வந்து உங்களோட உடம்பிற்கு தேவையான மொத்த எனர்ஜியும் கொடுத்துருது. அதனால தான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வேணுங்கிற வேலைகளை அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சுக்கிறீங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதில் தியானம்ன்றது என்ன பண்ணுன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் விஷயம் இருக்குது.
இப்போ ஆன்ம சாதகர்கள்னு சொல்லுவாங்க, யோக சாதகர்கள்னு சொல்லுவாங்க, இல்லை தியானம் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த தியானம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது மட்டும் அவங்க எனர்ஜியை கிரகிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எனர்ஜி எப்போல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ உடனே தியானத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனதை எப்படி அடக்கி ஆள்றதுன்றது முடியாது. ஏன்னா மனதை நீங்கள் அடக்க நினச்சிங்கன்னா அது பீறிக்கிட்டு எழும். அது நம்மளை எப்பயும் ஜெயிக்கக்கூடிய தன்மையில் தான் நம்ம மனம் இருக்குது. ஏன்னா மனசுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. ஆனால் இதே சமயத்தில் இந்த தியானம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனதை புரிந்து கொள்ள நினைக்கும் போது அந்த மனம் ஒரு கட்டுக்குள்ளே வரும். அப்போ என்ன ஆகுனா, உட்கார்ந்த இடத்துலேருந்து கண்ணை மூடினோடனே அவங்க நினைக்கும் போது அந்த எனர்ஜியை மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இதற்கு பெயர் தான் தியானம். இந்த தியானத்தை ப்ராப்பராக ஒருத்தங்க கற்றுக்கிறாங்க அப்படின்ற போது இதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான தியானங்களுக்கு மேலே இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எந்த தியானத்தை வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். அதில் எது பவர்ஃபுல் தியானமோ அதை நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடலில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். சரிங்களா? இதில் மெயினாக நீங்கள் தியானம் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உட்கார்ந்த உடனே கண்டிப்பாக உங்களுடைய மனம் ஒரு இடத்தில் குவியாது. ஏன்னா மனம் ஏன் குவியாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்கள் மனம் என்பது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ நீங்கள் மனசை அடக்க நினச்சிங்கன்னா அதை அடக்கவே முடியாது, அது அடங்கவே அடங்காது. அதனால் மனம் அடங்கலை அப்படின்றதுனால நீங்கள் ஃபெட்டப் ஆகாதீங்க, தியானத்தை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த தியானத்தை நீங்கள் பண்ணும்போது மனம் ஒரு இடத்துக்கு போகாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தியானம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மூச்சை கவனிப்பாங்க, ஒருத்தவங்க நெத்தியை கவனிப்பாங்க, ஒருத்தவங்க மூலாதாரத்தை கவனிப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்களை நினச்சிப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க மந்திரங்களை ரெகுலராக மந்திரத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி மனம் அடங்கும் போது அந்த இறைநிலையை பார்க்கலான்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே தியானம் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களோட மனம் ஒருநிலைப்படலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் மனம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மிகப்பெரிய ஆன்ம சாதகர்களாலே அவங்களோட மனசை ஃபுல்லாக அடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது மனதை அடக்க நினைப்பது அது முடியாத காரியம். அதற்கு நம்ம முயற்சி செஞ்சு நம்மளுடைய எனர்ஜியும் நம்மளுடைய அந்த மோட்டிவேஷனையும் கெடுத்துக்க வேணாம். நம்மளுடைய வேலை என்னென்னா, மனம் அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்படி கடல் தண்ணீர் இருக்கும் வரைக்கும் கடல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி உயிர் என்பது கடல் தண்ணி, அந்த அலைகள்ன்றது அந்த மனம். அப்போ என்னன்னா, கடல் தண்ணி இருக்கும்போது அலைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த அலைகளை கவனித்து அலைகளை நினைத்து நம்ம வருத்தப்பட தேவையில்லை. கடலோட ஆழத்துக்கு போக 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 என்ன ஆகுனா, அந்த அலைகள் என்பது இல்லாமையே போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதே மாதிரி தியானத்தில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 அதோட சூட்சமங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் மனம் வந்தால் கூட அதை கவனிக்காமல் அது ஒரு பக்கம் போயிட்டு கனெக்ஷனை மாற்றி விட்டுறணும். நீங்கள் அது நமக்கு ஒரு தாட்ஸ் வருது, நமக்கு மனம் வேறு இடத்துல அலைபாயுதுன்னா அது போயிட்டு போகுது, எங்கேயோ போகுது, அது வேறு யாருக்கோ வருதுன்ற மாதிரி விட்டுட்டு உங்களுக்கு தியானத்தில் எதில் கவனத்தை வைக்க சொல்லி கொடுத்தாங்களோ அதுலேயே நீங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தியானத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும். மெயினாக தியானத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, உங்கள் மனம் பல இடங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். ட்ராவல் பண்ணணும், ரொம்ப மோசமானது அது ஒரு கட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு குருவாக மாறும். ஆனால் அந்த கட்டம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்கள் மனம் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போனாலும் கூட நம்ம நம்மளே அறியாமல் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் எங்கேயாவது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம மனசோட ஓட்டத்தில் எங்கேயோ ஓடிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கூட வருத்தப்படாமல் மறுபடியும் நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துடணும். ஐயோ இவ்வளோ நேரம் நான் வெளியில் சுற்றிட்டு இருந்தேனே, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் தோற்று விடுவீர்கள். தியானம் செய்வதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் பார்ப்போம். ஆனால் தியானம் என்பது என்னென்னா, டீட்டெயிலாக சொல்லணும்னா இவ்வளோதாங்க. நம்மளோட மனதை ஒருமுகப்படுத்தி இந்த உலகத்தில் நமக்கு வேணுன்ற காரியத்தை ஈஸியாக சாதிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பயிற்சி தான் அந்த மனோலய பயிற்சி தான் அந்த தியானம்ன்றது. தியானங்கள்லேயே அடுத்தடுத்த வகைகள் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியா யோகம் இருக்குது, வாசி யோகம் இருக்குது, சித்த வித்தை இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்குது. அதெல்லாம் போகுமா, அதெல்லாம் வேறு மாதிரியான கட்டங்களுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். அதை பற்றி மீண்டும் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட இந்த வீடியோவை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு கேள்வி இது. மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க? இது எல்லாரோட மனசுலேயும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மற்றவங்க ஏன் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அவசியம் இருக்குது? மேபி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம், மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா
எனக்கு கஷ்டம் கொடுக்காம இருப்பாங்களே, மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்களே, என்னோட எண்ணம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு எந்த வித பிரச்சனைகளையும் கொடுக்காம இருப்பாங்களே, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே, எனக்கு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களோட மனசில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறது கரெக்டு தான், என்னை ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு. 2 விதமான ஆட்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். ஒன்று, மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது மிக சரியான ஒரு புரிதலோட என்னை ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, முட்டாள்தனமான சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். அப்படிப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பதில் மட்டும்தான், மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீங்க. அது அவசியமற்றது. அப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இருக்காது. ஏன்னா அடுத்த செகண்டில் இருந்தே மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சாவே முதல்ல உங்களுக்குள்ள வருத்தம் வந்துடும். வருத்தம் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிம்மதி இழந்துருவீங்க. நிம்மதி இழக்கும் போது உங்களுடைய மொத்த சுதந்திரத்தையும் கொண்டு போய் இன்னொருத்தங்க கையில் கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவன் என்னை சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டான் நீங்கள் நினச்ச உடனே அந்த கண்ட்ரோல் மொத்தம் இப்போ உங்ககிட்ட கிடையாது, இன்னொருத்தங்கிட்ட போயிடுச்சு. இதில் உண்மையாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாராலையும் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. இதுதான் இருக்கிறதுலே இருக்கக்கூடிய மிக மிக உண்மையான ஒரு சூட்சுமமான ஒரு தத்துவம். முதல்ல அவர்களே அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அப்புறம் எப்படி மற்றவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க? மேபி ஒரு சில பேர் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி பேசுவாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் தத்துவங்கள்லாம் தெரியும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுச்சுவேஷன் வர்றப்போ, முக்கியமான சம்பவங்கள், ஏதாவது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களே புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சராசரி மனிதனை, ஒரு காமனான ஒரு பர்சனை எப்பேற்பட்ட மனிதனாலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த தாட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே அது மாறிக்கிட்டே இருக்கும். நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும்போது பக்குவங்கள் மாறும், பக்குவங்கள் மாறும்போது உங்களோட செயல்கள் மாறும், செயல்கள் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மாறும், பொருட்கள் எல்லாம் மாறும்போது உங்கள் அட்மாஸ்பியரவே ஃபுல்லாத்தையும் மாற்றி விட்டுருவீங்க. அப்படி இருக்கிறப்போ எண்ணங்கள் தான் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மூலம். அந்த மூலம் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மாறிடும். அப்போ அந்த மூலமே நிலையற்றது, நிரந்தரமானது கிடையாது அப்படின்றது இருக்கும்போது மற்றவங்க உங்களை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சுத்தமாக வேலைக்கே ஆகாத காரியம். அப்படி நினைக்காதீங்க. அதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்க உங்களை புரிஞ்சாலும் சரி, புரிஞ்சுக்கலனாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அதற்கு உண்மையாகவே நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கீங்க, நல்ல பர்சனாக இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு தேவையானதை பண்ணுறீங்க, உங்கள் உயிருக்கு தேவையானதை பண்ணுறீங்க, ரொம்ப மாரலான ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதற்குண்டான நல்லதும் கெட்டதும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடையும். நீங்கள் கெட்டது பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான கெட்டது உங்களை அடையும். நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான நல்லது அடையும். நீங்கள் எது பண்ணீங்கனாலும் அதுக்கு ஈக்குவலான அவுட்கம்ன்றது ரெடியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரபஞ்சமே அதுக்குண்டான எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு ஆள் மூலியமாவோ, இல்லை மெட்டீரியல் மூலியமாவோ, வேறு ஏதாவது பொருட்கள் மூலியமாவோ கொடுத்துரும். அப்படி இருக்கிறப்போ மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரை பற்றின கவலையும் இருக்காது, மற்றவங்க புரிஞ்சுக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக வேரூன்றி நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவர்களோட சப்போர்ட் இல்லாமையே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு மன அளவில் வந்துடுவீங்க. மன அளவில் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னாவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புறக்காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சாதகமாக சாதிச்சுக்கிறது மிகவும் சுலபமான காரியம். ஸோ மீண்டும் மீண்டும் சொல்வது, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏன்னா அது நடக்கவே நடக்காத காரியம். புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சம்பவத்தில் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க அவங்களே. ஸோ இது முடியவே முடியாத காரியம், நடக்கவே நடக்காத காரியம். மற்றவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சூப்பரான டாபிக் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயப்படுற டாபிக்கு. ஆனால் பயம் ஒரு மனிதனுக்கு மிக தெளிவான ஒரு தெளிவை கொண்டு வந்து விடும், மிக சிறந்த தெளிவையும் கொடுத்து விடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த தெளிவு மெயினாக ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது. தன்னோட வாழ்க்கையில் அந்த இதை ஓனாக அனுபவிக்கும் போது உயிர் இருக்காது உடம்புல, உடல் மட்டும்தான் இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய இறுதி சடங்குக்கு நம்ம போகும்போது அங்கே நமக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான தெளிவுகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைய டாபிக்கு. இறுதிச் சடங்கில் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நம்ம என்ன தான் கற்றுக்குறோம். நம்ம எவ்வளவோ டெத்து ஃபனரல்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். அங்கே போயிட்டு வரோம். அங்கே போனால் குளிக்கக்கூடாதுன்றாங்க. அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சுற்றி நின்று அழுகிறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாடி இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒருத்தனடானா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் தனியாக, ஒருத்தன் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையாகவே நம்ம இறுதி சடங்கு வீட்டுக்கு போய் நம்ம என்ன தான் கற்றுக்குறோம், என்ன தான் தேவை ஒரு மனிதனுக்கு? உண்மையே சொல்லப்போனால் ஒரு மனிதன் இறுதிச் சடங்கு வீட்டு, அதாவது அந்த ஒரு டெத்துக்கு போகிறான். நம்ம வந்து கொலைக்கல்லே நம்ம பேசுவோம். ஒரு டெத்துக்கு போகிறான்னு வைங்க, டெத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பரிக்க மாட்டீங்க, கோபம் வராது. உங்களுக்கு மிக சிறந்த புரிதல் அந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி என்ன ஒரு இறுதி சடங்கு ஒரு மனிதனுக்கு தெளிவையும் புரிவையும் ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே வந்து இப்போது டெத்து அப்படின்லாம் பேசும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். வார்த்தைகள் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளோட அதனுடைய ஒரு உள்நோக்கம், அதோட இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம நெகட்டிவாக சில விஷயங்களை ஓப்பனாக இருக்கிற மாதிரியே நம்ம பேசுவோம். ஏன்னா இருப்பதாக அப்படியே பார்த்தால்தான் சில விஷயங்கள் வந்து நமக்கு விளங்கி கொள்ளும். அதுக்காக தான் பார்ப்போம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டெத்துக்கு. அந்த டெத்தில் வந்து இறந்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்ப தலைவர்னு நம்ம வச்சுப்போம். அந்த இடத்துல ஒரு குடும்ப தலைவர் இறந்துடுறாரு. அவ்வளோ நாள் அந்த குடும்ப தலைவரை அவரோட புள்ள பார்த்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அவ்வளவு நாள் அதே அந்த குடும்ப தலைவரை அவரோட மனைவி வந்து புருஷா, கனவா, டார்லிங், செல்லம், ஹனி அப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சார், என்ன சார் நீங்கள், அண்ணா என்னண்ணா நீங்கள், இப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட டீச்சர்ஸ்லாம் நம்மளை நீ ஒரு மிகப்பெரிய அச்சீவர், நீ வாழ்க்கையில் இப்படி சாதிப்ப அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்படி நம்மளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பல பேர்கள் வைத்து நம்மளை அப்படியே கெத்தாக சூப்பராக கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம உயிர் போனதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்றது ஒரே ஒரு பேர் தான். என்ன பேர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் பாடியை எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்குறான். அப்போது இவ்வளோ நாள் நம்ம அப்பாவாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் ஃப்ரெண்டாகவும் பல பேர்களில் அழைக்கப்பட்ட நாம் இந்த உடலை விட்டு, இந்த உடல்ன்றது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ டஸ்ட், வெறும் டஸ்ட்டு தான், குப்பை, வெறும் கூலமாக போகக்கூடிய ஒரு சாதாரண இந்த ஒரு உடம்புக்குள்ள அந்த உயிர்ன்ற அந்த ஒரு மெட்டீரியல் இந்த உடம்பை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா அது டீப்பாக போனால் ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆன்மாக்குள்ளே டீப்பாக போனால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம், ரொம்ப டீப்பாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போக வேணாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டது என்றால் இந்த உடம்பிற்கு வெறும் டெட் பாடின்னு தான் பேர். பாயிண்ட் நம்பர் 1. யாரும் நம்மளை மதிக்க போகிறது கிடையாது. அதுவும் பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு கோழி செத்துருச்சுனாலோ, இல்லை ஒரு புறா செத்துருச்சுனாலோ, இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி செத்துருச்சுனாலோ, இதில் எது இறந்தாலும் கூட மினிமம் 1 நாள் 1.5 நாள் இல்லை ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிடுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அவன் பாடியை 1 நாள் கூட வீட்டில் வச்சுருக்க மாட்டான். பூரா பேர் மூக்க முடிக்கிறான். கொண்டு போய் நம்ம இருக்கிற இடத்துல போச்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா டார்லிங்னு கூப்பிட்ட அந்த உடம்பை ஐயோ இதுக்கப்புறம் இது பெரிய தீட்டுன்னு சொல்லி ஊரை விட்டு தனியாக கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கிறான். அப்போ பார்த்துக்கங்க, இந்த உயிர் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேல்யூன்றது. இந்த உயிர் நம்மளை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ என்பதே கிடையவே கிடையாது. அதனால எதுக்கு ஒரு மனிதன் வந்து ஈகோவோட வாழணும்னு நினைக்கிறீங்க? ஈகோன்றது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள், அதுதான் ஈகோ நினைக்கிறீங்க. அது கிடையாது ஈகோ. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஈகோ தான். உண்மையான ஈகோ என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உண்மையாக ஈகோ என்பது நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிற வரைக்கும் ஈகோ என்பது கடைசி வரைக்கும் இருக்கும். உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் ஈகோ அழிச்சிட்டேன், இல்லை எனக்கு அப்போ ஈகோ கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால் உயிர் இருக்கும் வரை அந்த ஈகோ என்பது இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாதான் அந்த ஈகோவை அழிக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அப்போ ஒரு மனிதன் ஈகோவே இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் வாழ முடியாது. மிகப்பெரிய ஞானிகளால் ஈகோ இல்லாமல் வாழ முடியும். அப்போ ஒரு சராசரி மனிதன் ஈகோ இல்லாமல் வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு நிம்மதி கிடைக்குமா? கண்டிப்பாக ஈகோ இல்லாமல் வாழ முடியாது. ஆனால்
ஒரு 100% இல்லை 90% இல்லை 80% இருக்கக்கூடிய ஈகோவை நீங்கள் வந்து இதை கான்ஷியஸாக இந்த புரிதல் இந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80% வந்து உங்கள் ஈகோ இல்லாமல் வெறும் 20%ல் வாழும்போது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின இன்னும் நிறைய புரிதல்கள் தெரிதல்கள் வரும். மெயினாக அந்த டெத் ஹோம் நீங்கள் போகிறீங்க, ஒரு டெத்தில் போய் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி உங்களோட இப்போது இறந்துருக்கிறது ஒரு கணவன், அவரோட மனைவி அழுறாங்க. ஏன் அழுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ என்னை விட்டு போயிட்டாரே, ஐயோ என்னை விட்டு போயிட்டாரே, இப்படி அழுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி அழுவாங்க. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 20% 30% இருக்குன்னா மீதி 70% எதுக்காக அழுறாங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்து எனக்கு வேணுங்கிற தேவையெல்லாம் வீட்டிலையே இருந்து பார்த்துட்டு, எனக்கு வேணுங்கிற சமைக்கிறதுக்கு தேவையானதை வெளியில் போய் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு, வருமானம் வேணுங்கிறத சம்பாரித்து கொண்டு வந்து போட்டுட்டு, இதெல்லாம் தாண்டி என் குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்து அப்பப்போ நான் சண்டை போட்டால் அதெல்லாம் கண்டுக்காமல் இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்தானே ஒரு நல்ல மனுஷன், இவன் போயிட்டானே, இதுக்கப்புறம் என்னைய பார்த்துக்க யார் இருக்கான்னு அவங்க அழுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. உங்களுடைய மறைவு என்பது கண்டிப்பாக அது மறைக்கப்படும் கிடையாது, அது மறக்கப்படும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெத்து முடிஞ்சு காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கருமாதின்ற டைம்லாம் தாண்டினதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நான் நிதர்சனமான உண்மையை பேசுகிறேன், எங்கள் அப்பா இறந்து 2 வருடங்கள் ஆகுது. எங்கள் அப்பா இறந்தாரு, அந்த வருத்தம் அந்த சோகம் எல்லாமே இருந்து இன்றைக்கி அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். இதுதான் ஃபேக்ட், எல்லாத்துக்கும் இதுதான் நடக்கும். ஸோ நிரந்தரம் என்பது இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிங் பை தான், எல்லாமே பாஸ் ஆகி ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி போயிட்டே இருக்கும், எதுவுமே நிற்காது. நீங்கள் பிடித்து வைப்பது மட்டும்தான் நிற்கும். வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் விளையாடுற கேமே இட்ஸ் அ ஃபெயிலியர் கேம். நம்ம வேணால் இந்த ஃபெயிலியர் கேமில் சக்ஸஸ் ஆகலாம், கோடியாக சம்பாதிக்கலாம், நல்ல பேர் எடுக்கலாம், ஃபேம் ஆகலாம். ஃபேம் ஆனால் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு மனிதன் புகழ் அடைகிறான்னா அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன, கவலைகள் என்னன்றது நிறையா பேசலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகாமல் இந்த ஒரு டெத்துன்ற மேட்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறக்கும் போதே ஃபெயிலியர் கேம் தான் விளையாடுறீங்க. நீங்கள் பிறக்கும் போதே உங்களோட இறப்பு தேதி என்பது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன, அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு டை, நீங்கள் சாக போகிற விளையாட்டு தான் விளையாடுறீங்க. இதுக்கிடையில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ட்ராவல்ன்றது பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கை ட்ராவலை நம்ம டெஸ்டினேஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் ஓடணும் ஜெயிக்கணும்பாங்க. கண்டிப்பாக அது தேவைதான். ஆனால் அதே மென்டாலிட்டியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய ட்ராவல் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கவலைகளாக இருக்கும். அப்போது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுன்றது உங்களோட நோக்கம் கிடையாது, அது உங்களுடைய தேவை கிடையாது. டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு செகண்டு நீங்கள் உழைக்கிறீங்க தெரியுமா, ஒவ்வொரு செகண்டு ட்ராவல் பண்ணுறீங்க தெரியுமா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நடிகர் ஆனால் தான் எனக்கு சந்தோஷன்றது அது எண்டு, அல்டிமேட் எண்டு. ஆனால் அந்த நடிகர் ஆகிறதுக்கு ஒரு ஆடிஷன் போகிறேன், அது பஸ்ஸில் போகிறேன், நான் பஸ்ஸில் போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு 10 பேரை பார்க்குறேன், அந்த 10 பேரை பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது, அந்த 10 பேரோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணுறேன். ஒரு ஆடிஷன் போகிறேன் அப்படின்னா அங்கே பல பேரை நான் மீட் பண்ணுறேன், அங்கே வந்து எனக்கு ஒரு புது விதமான அனுபவம் கிடைக்குது, ஒவ்வொருத்தங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் வந்து ஹாப்பியாக நினச்சி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கம்ப்ளீட் ட்ராவல் என்பது மிக சிறப்பானதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டுன்றது அல்டிமேட் எண்டு. ஆனால் இந்த அல்டிமேட் எண்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாழ்க்கை, இதை நான் அதை அடையணுன்ற அந்த அர்ஜில் போகாமல், அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு ஆங்ஸைட்டியில் போகாமல் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வாழ்ந்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா அந்த ஈகோன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகும். கான்ஷியஸ்னஸோட விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து உங்களை விட்டு தானாக போகும். மெயினாக இந்த டெத்து வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், நம்ம பிறக்கும் போதே நம்ம சாக போகிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, நம்ம கண்டிப்பாக சாக போகிறோம். அப்போ என்ன நம்மளோட வேலை, நம்ம சாக போகிறது தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி டேட்டு டைம் தெரியாது. ஒரு சில மகான்கள் ஜீவ சமாதிக்கெல்லாம் போகும்போது அதை சொல்லி வச்சுட்டுலாம் போகிறாங்க. நான் சராசரி மனிதனாக நம்ம சாக போகிற டைம்லாம் நமக்கு தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து அந்த ஈகோன்றது இருக்காது, டென்ஷன் இருக்காது, கவலை இருக்காது, ஆங்ஸைட்டி இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. ஸோ எந்த ஒரு மனிதன் லெட்டிங் கோ, போனது போகட்டும், இன்னும் என்கிட்ட உயிர் இருக்குது, இறைவன் இருக்கா, இந்த உலகம் இருக்குது, இந்த மக்கள் இருக்கான்ற மென்டாலிட்டியில் எவன் ஒருவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் பற்று என்பது, பிடிமானம் என்பதும் இருக்காது. இதை தான் ரொம்ப ஈஸியாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அட்டாச்டு டு நத்திங், கனெக்டட் டு எவ்ரி திங். எது கூட அட்டாச் ஆகாமல் இருங்க, எல்லாத்து கூடயும் கனெக்டடாக இருப்பீங்க.
இன்னைக்கு ஒரு அருமையான டாப்பிக்கில் உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாவிஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச்.